Hi guys, this is AG. So இன்னைக்கு நாம ஒரு Google Chrome web extension பத்தி பார்க்க போறோம். அந்த Google Chrome web extensionோட பேர் என்னன்னா Google Input Tools. ஓகே. ஸோ இந்த டூல் என்ன பண்ணும்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இல்லைன்னா வெவ்வேறு மொழிகளை டைப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து தருது. சரியா? ஒரே மவுஸ் கிளிக்ல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு தமிழ்ல டைப் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே மவுஸ் கிளிக்ல வந்து தமிழுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் டூல்ல வந்து அவைலபிள். பிளஸ் இந்த டூல் வந்து 90 விதமான மொழிகளை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, 90 விதமான டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது நம்மளோட இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸாகவும் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு லாங்குவேஜஸாகவும் இருக்கலாம். எது வேணாலும் நம்ம அந்த பர்டிகுலர் 90 லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, யூஸ்வலாக ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டுமே தான் டைப் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் நம்ம குரோம்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எந்த லாங்குவேஜ்ல டைப் பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ், அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் நாம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, எந்த மாதிரி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க நண்பா, வீடியோக்கு நம்ம வந்து போயிடலாம். வணக்கம் நண்பா. இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி நம்ம வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து கூகுள் க்ரோமில் நீங்கள் வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. ஓகே, கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ட்ரை இட் நீங்கள் கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மொழிகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் டைப் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அதில் தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து நம்ம க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ்னு இருக்குது, ஆன் க்ரோம்னு இருக்குது இல்லையா? இந்த பர்டிகுலர் டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து இன்ஸ்டால் கூகுள் இன்புட் டூல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் வெப் ஸ்டோருக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ உங்களோட லிங்க் வந்து க்ரோம் வெப் ஸ்டோருக்கு வந்து வந்துடும், ப்ளஸ் அந்த எக்ஸ்டென்ஷனோட பேஜுக்கு வந்துடும். சரியா? ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூகுள் input tool lets to type in your language of your choice. Okay, so type in the language of your choice. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லியிருப்பேன், ஒரே மவுஸ் கிளிக்கில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு நீங்கள் வந்து மாறிக்கலாம். ப்ளஸ் 90 விதமான டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் ஃபார் 40 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்புட் மெத்தட்ஸ், டைரக்ட் இன்புட் மெத்தட்ஸ் வந்து 30 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இதை இன்ஸ்டலேஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஆட் டு க்ரோம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணணுமான்னு கேட்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் க்ரோம் கூட ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் டூல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் இப்போ நம்ம இன்புட் பண்ண இல்லைன்னா இன்க்ளூட் பண்ண இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து பின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பின் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால் இது வந்து பின் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம போகணும். அதாவது நமக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் நாம் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜில் தான் நாம் வந்து என்ன பண்ணணும், நமக்கு தேவையான
லாங்குவேஜஸ், அதாவது எந்தெந்த லாங்குவேஜஸில் நாம் வந்து டைப் பண்ண போகிறோமோ அந்த லாங்குவேஜஸ் நாம் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து இங்கிலீஷ் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். இருந்தாலும் நாம் வந்து என்ன பண்ணணும், இங்கிலீஷ்லேயே நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து கீபோர்டாகவே நமக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த கீபோர்டு இருக்கக்கூடியதை வந்து கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ வலது பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன மொழி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ தமிழ் மொழி நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகே. ஸோ தமிழ் வந்து டீலே இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வரும்போது இதில் வந்து இவ்வளோ செட் ஆஃப் தமிழுங்கிறது வந்து காமிக்குது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் 99, இன்ஸ்கிரிப்ட், ஃபோனட்டிக், டைப்ரைட்டர், டிரான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கீபோர்ட் ரிலேட்டடானது. ஸோ நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? இங்கிலீஷ், தமிழ். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து தமிழ் மொழியை இங்கிலீஷில் நாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து தமிழாகவே வந்து வந்துடும். சரியா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன மொழிகள் தேவையோ அதெல்லாமே இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 மொழிகள் அவைலபிளாக இருக்கும். ஓகே. 90 மொழிகள் நம்ம இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஃபாரின் லாங்குவேஜ் சேர்த்து உங்களுக்கு 90 மொழிகள் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் மலையாளம்ங்கிறதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போதைக்கு எனக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் டைப் பண்ணலாம், தமிழ் டைப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மலையாளம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நான் வந்து அவைலபிள் வேணும்னு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் 3 லாங்குவேஜஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் இந்த 3மே வந்து அங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது நான் வந்து இந்த ஹிந்திங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணலை, அதுவாகவே டிஃபால்ட்டாகவே வந்து எடுத்துச்சு. ஓகே. ரைட். ஸோ இது தேவையான வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கூகுள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே. கூகுள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தமிழுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. தமிழுங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. செலக்ட் பண்ணும்போது இங்கே நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற எழுத்து இங்கே தெரியுது. ஓகே. சரியா? ஸோ இப்போ நாம் வந்து டைப் பண்ண போகிறது தமிழ் மொழி. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வணக்கம் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் நான் டைப் பண்ணுறேன். வணக்கம்ங்கிறத டைப் பண்ணுறேன். ஸோ அது வந்து நமக்கு ஆப்ஷன் கேட்குது. ஓகே. ஸோ இங்கே ஒரு எண் அதிகமாக போட்டுட்டேன். ஸோ வணக்கம் அப்படின்னு காட்டுது. ஸோ இதை ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் வணக்கம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வேணும், எந்த பர்டிகுலர் வார்த்தை வேணுங்கிறத வந்து கேட்குது. ஓகே. ஸோ எனக்கு இந்த வணக்கம்ங்கிறதே போதும். ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணி கூகுள் சர்ச் நான் கொடுக்குறேன். ஓகே. கூகுள் சர்ச் கொடுக்கும்போது எனக்கு இங்கே இமேஜஸ் ஆஃப் வணக்கம். ஸோ வணக்கம்னா என்ன, அது ரிலேட்டடான எல்லா டீட்டெயிலும் எனக்கு தமிழ்லேயே வருது. சரிங்களா? எல்லா டீட்டெயிலுமே எனக்கு என்ன ஆகுது, தமிழ்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? எல்லாமே வந்து தமிழ்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ரைட். ஸோ இப்போ எனக்கு இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த தாங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணுங்கள். அப்போ இங்கிலீஷ் கீபோர்டு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ மலையாளம் வேணும்னா மாங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மலையாளத்தில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. நமஸ்காரம் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இங்கே வந்து வருது. ஓகே. ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே வந்து மலையாளத்திலே தான் வருது. சரியா? ஓகே. ஸோ இதை வந்து திரும்பவும் இங்கிலீஷுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம், வாங்கிறத கிளிக் பண்ணி இங்கிலீஷுங்கிறத நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இங்கிலீஷில் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். சரியா? ப்ளஸ் இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு டேர்ன் ஆஃப் பண்ணி வைக்கணும்னாலும் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டேர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு. சரியா? கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இங்கே நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ப்ளூ கலரில் எனேபிள் ஆயிரும். ஓகே. ஸோ ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா எனேபிள்னு அர்த்தம், பிளாக்ல இருந்துச்சுன்னா டிசேபிளில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.